ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1/2 கிலோ, கேரட் 2, பெரிய வெங்காயம் 2, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் 1 கைப்பிடி அளவு எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். கேரட்டை துருவி வச்சுக்கணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கடுகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இந்த இட்லியை நம்ம கொட்டாங்குச்சி வச்சு அதில் ஊற்ற போகிறோம். அதுக்காக கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேன். கொட்டாங்குச்சி உங்களுக்கு இட்லி சின்னதாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொட்டாங்குச்சியோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்காங்க. இல்லை நல்லா உங்களுக்கு பெருசாக குண்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய கொட்டாங்குச்சியாக எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் நம்ம உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாயையும் பொடியாக நறுக்கின பீன்ஸையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு வதக்கி முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் பத்தாமல் இருக்கிறதுனால இதில் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும் போதே இந்த காய்கறி நல்லா வேகணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இட்லி மாவை பெரிய பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்காம நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மாவு இட்லி ஊற்றுறதுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொட்டாங்குச்சியை ரெடி பண்ணிடலாம். கொட்டாங்குச்சியில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவினதுக்கப்புறம் தேங்காய் பீசஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கொட்டாங்குச்சியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த ப்ரஷ்ஷில் எண்ணெயை தடவி அதை ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சி ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொட்டாங்குச்சியில் எண்ணெயை தடவிட்டு மாவு ஊற்றுறதுனால நமக்கு இட்லி நல்லா ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ எல்லா கொட்டாங்குச்சிலையுமே எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. மாவு எடுத்து நம்ம இதில் நிரப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சி சைஸ்க்கே ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சமாக கால்வாசி இல்லைனா அரைவாசி நம்ம ஊற்றினா போதும். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு கொட்டாங்குச்சியை தேர்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த கொட்டாங்குச்சியில் அந்த தேங்காயோட கண் இல்லாத பகுதியாக நம்ம எடுத்துக்கணும். கொட்டாங்குச்சி சைஸ் எல்லாம் ஈவனாகவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இட்லி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொட்டாங்குச்சியில் மாவு நிரப்பியாச்சு. இட்லி பாத்திரத்தில் எப்போதும் போல் அடியில் தண்ணி விட்டுட்டு இட்லி தட்டை வச்சு அது மேலே இந்த கொட்டாங்குச்சியை வச்சுட்டு நம்ம இட்லி பானையை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நீங்கள் இட்லி எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்களோ அதே அளவே வச்சா போதும். 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா
இது நல்லா வெந்துடும். இதை வெந்த உடனே நம்ம இட்லியை வெளியில் எடுக்க முடியாது. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தால் அழகாக ஈஸியாக நமக்கு எடுக்க வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லா கொட்டாங்குச்சியிலேருந்தும் இட்லியை பிரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சு இட்லி ஊற்ற முடியலை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இட்லி தட்டில் எப்போதும் போல் இந்த மாவை நிரப்பி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் இட்லி, காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. டெய்லிக்கும் இட்லி சாப்பிட போர் அடிக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு இட்லி செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.